வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான ஆய்வுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற பேசு பொருள் 19ஆம் நூற்றாண்டோட மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தத்துவ புரட்சின்னு சொல்லக்கூடிய அருட்பெருக்காச வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அகவல். குறிப்பா சொல்லணும்னா இந்த மாபெரும் படைப்புல ஒழிஞ்சிருக்கிற ரகசிய தத்துவ படிக்கட்டுகள்னு கருதப்படுற 14 முதல் 151 வரையிலான மூல வரிகளை தான் நாம் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இது வெறும் தகவல்களை தர்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆமா, இது சும்மா படிச்சுட்டு போற ஒரு சாதாரண செய்யுள் இல்ல. மனிதனோட அகத்தேடல் எந்த புள்ளில தொடங்கி எப்படி படிப்படியா பரிணாமம் அடைஞ்சு ஒரு உச்சக்கட்ட விடுதலைய அடையுது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வரைபடமாவே இந்த 6 வரிகள் அமைஞ்சிருக்கு. இத நாம விரிவா அலசுவோம். ஏன்னா பாக்குறதுக்கு இந்த வரிகள் ரொம்ப சின்னதா தெரிஞ்சாலும் இதோட தத்துவ பரிமாணம் எவ்ளோ பெருசுன்னு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. நீங்க இத ஒரு வரைபடம்னு சொல்றது, அதாவது மிகச்சரியான ஒரு அணுகுமுறை. ஏன்னா மனித மனசு எப்பவுமே ஒரு விஷயத்த புறவயமான அறிவா பெறத்தான் முதல்ல முயற்சி பண்ணும். அதாவது புத்தகங்கள் வழியாவோ இல்ல விவாதங்கள் வழியாவோ சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த அறிவு எப்படி மெல்ல மெல்ல ஒருத்தனோட அகவயமான அனுபவமா, அதாவது அவனுடைய சொந்த தரிசனமா மாறுது அப்படிங்கிறத இந்த வரிகள் ரொம்ப நுட்பமா பதிவு செய்யுது. காலங்காலமா அறிவாலும் வேதங்களாலும் தேடப்படுற ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு மிக நெருக்கமான சொந்த அனுபவமா மாறுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்படியானால் நாம் அந்த முதல் படிக்கட்டிலிருந்தே நம்ம விவாதத்தை தொடங்குவோம். அகவலோட அந்த முதல் 2 வரிகள் இப்படி சொல்லுது: வாய்த்தற் குறித்தனும் அருட்பெருஞ்சோதி, மறையாகமங்களால் அருட்பெருஞ்சோதி, அதுக்கு அடுத்தபடியா ஆய்தற்கரிய அருட்பெருஞ்சோதி, எல்லாம் வல்ல சித்து எனக்கு அருட்பெருஞ்சோதி. இந்த வரிகளை உற்று நோக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு தென்படுது. என்ன முரண்பாடு? முதல்ல மறைகள் மற்றும் ஆகமங்கள் வழியா அடையக்கூடியதுன்னு இந்த அருட்பெருஞ்சோதி அவர் பதிவு செய்யறாரு. ஆனா உடனே அடுத்த வரியில அது ஆய்தற்கரிய ஒண்ணு, அதாவது நம்ம ஆராய்ச்சிகளுக்கும் தர்க்க அறிவுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு. பல நூல்களை படிச்சு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே மறுபக்கம் அது ஆராய்ச்சிக்கே அகப்படாத ஒண்ணுன்னு சொல்றத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு முரண்பாடுன்னு பாக்குறதை விட மனித அறிதலோட அடுத்த கட்ட பாய்ச்சல்னு பாக்குறது தான் பொருத்தமா இருக்கும். இதுதான் தத்துவ பயணத்தோட முதல் படிக்கட்டு. அடுத்த கட்ட பாய்ச்சல். ஆமா, ஆரம்ப நிலையில மனிதர்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுது. மறைகளும் ஆகமங்களும் அந்த வழிகாட்டுதலை வழங்குது. ஆனா அந்த நூல்களே அந்த சக்தியாகிட முடியாது இல்லையா? நிச்சயமா. ஒரு நிலப்பரப்ப காட்டுற வரைபடம் அது நிலப்பரப்பாக விட முடியாது. அதுபோலதான் வேதங்களையோ இல்ல எந்த ஒரு உயர்ந்த தத்துவ புத்தகங்களையோ தேடி படிக்கிறவங்களுக்கு இது மிக எளிதா புரியும். அவை உங்களுக்கு ஒரு திசையை காட்டலாம், ஆனா அந்த அனுபவத்தை முழுமையா கொடுத்து விடாது. ஓ, அப்போ தர்க்க அறிவுக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அந்த எல்லையை தாண்டும் போதுதான் முழுமையா அறிவுக்கு புலப்படாத அந்த மாபெரும் சக்தி தனக்கு எல்லாம் வல்ல சித்து ஆக, அதாவது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேருணர்வா மாறுச்சுன்னு அவர் விளக்குறாரு. இது வெறும் வார்த்தையா இல்லாம சொந்த அனுபவமா மாறுற தருணம் தான் இந்த முதல் படிக்கட்டு. வரைபடத்துக்கும் நிலப்பரப்புக்கும் உள்ள அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவான ஒரு புரிதலை தருது. நாம எவ்வளவோ நீச்சர் பத்தி புத்தகங்கள்ல படிச்சிருந்தாலும் தண்ணில இறங்கும்போது, ஆமா, தண்ணியில இறங்கும்போது கிடைக்கிற அந்த அனுபவத்துக்கு முன்னாடி அந்த தர்க்க அறிவு ஒண்ணும் இல்லாம போயிடுது. சரி, தர்க்கத்தோட எல்லையை கடந்து ஒருத்தன் அந்த அனுபவத்துக்குள்ள நுழையும் போது என்ன நடக்குதுன்னு அடுத்த வரிகள் பேசுது. நம்ம 2வது படிக்கட்டுக்கு செல்வோம். போலாம். அளித்த எனக்குனை அருட்பெருஞ்சோதி, அல்லாது இளையனும் அருட்பெருஞ்சோதி. இந்த வரிகளை படிக்கும்போது இதுல இருக்கிற உணர்வு பூர்வமான அடர்த்தி என்ன ரொம்பவே சிந்திக்க வைக்குது. தன்னை முழுமையா எனக்கு அளித்ததோடு மட்டும் இல்லாம இதை விட்டா வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு, ஒரு மாபெரும் ஆக்கிரமிப்பு அந்த வரிகள் காட்டுது. இது வெறும் பக்தியா இல்ல அதற்கும் மேலான ஒன்றா? மிக முக்கியமான கேள்வி இது. இத வெறும் பக்தி பரவச நிலைன்னு சுருக்கிட முடியாது. மிகப்பெரிய தத்துவங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கட்டத்துல மிக தனிப்பட்ட அனுபவமா மாறணும். தத்துவங்கிறது மூளையில இருக்கிற ஒரு கருத்து மட்டும் இல்ல, அது ஒருவனோட ஒட்டுமொத்த இருப்பையும் ஆக்கிரமிக்கணும். ஒட்டுமொத்த இருப்பையும் ஆக்கிரமிக்கணும்னா அந்த நான் அப்படிங்கிற உணர்வு அழிஞ்சிடுமா? எக்ஸாக்ட்லி. அந்த மாபெரும் ஜோதி தன்னை ஒருவனுக்கு அளிக்கும்போது அவனுடைய அகங்காரம், அதாவது நான் அப்படிங்கிற தனித்தன்மை அங்க கரைஞ்சிடுது. இப்போ உங்களை நோக்கியே ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன்.
நீங்க உங்க வாழ்வுல இது போல இது மட்டுமே முழுமையான உண்மை அப்படின்னு உணர்ந்த தருணம் உண்டா? ஒரு சில தருணங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஆழமான ஈடுபாடு வந்திருக்கு. ஆமா, அப்படி ஒரு விஷயத்துல அதீத ஈடுபாடு வரும்போது உங்க சிந்தனை, மூச்சு எல்லாமே அந்த ஒரு புள்ளியில குவிஞ்சிருக்கும். அதை தாண்டி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு தோணும். அது கலையா இருக்கலாம், இல்ல ஒரு தேடலா இருக்கலாம். அல்லாது இளையனும் அப்படிங்கிற அந்த முழுமையான சரணடைதல் தான் மனித மனத்தோட மிக உயர்ந்த முதிர்ச்சி நிலை. அறிபவன், அறியப்படும் பொருள் ரெண்டும் ஒன்னாகிடும். அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்னாகிடும் நிலை கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இந்த முழுமையான அர்ப்பணிப்பு நிகழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட மனநிலை தேவைப்படுது அப்படிங்கறது அடுத்த வரிகள் மிக தெளிவா பதிவு செய்யுது. சரி. இப்போ நாம 3வது படிக்கட்டு நோக்கி நகர்வோம். நவையிலா உளத்தில் அருட்பெரும் ஜோதி, நாடிய நாடிய அருட்பெரும் ஜோதி. இதுல இந்த நவையிலா உளம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. நவைனா குற்றம் அல்லது மாசுன்னு அர்த்தம். அதாவது தூய்மையான மனம். இத நான் ஒரு அன்றாட உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கறேன். சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரம் உள்ள அழுக்காவும் துருப்பிடிச்சும் இருந்தா நாம எவ்வளவு சுத்தமான நீர் அதுல ஊத்துனாலும் அதுவும் அழுக்காகிடும். கண்டிப்பா நீரோட தூய்மையை நாம அனுபவிக்கணும்னா முதல்ல பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அதே போலதான் அந்த பேருணர்வு நமக்குள்ள செயல்படணும்னா நம்ம மனசுங்கிற பாத்திரம் நவையிலா உள்ளமா எந்த மாசும் மற்ற தூய வெளியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பாத்திர நீர் ஒப்புமை இந்த தத்துவத்தோட மையக்கருத்தை மிக துல்லியமா விளக்குது. மனதோட மாசுகள்னு நாம எதை சொல்றோம்? சுயநலம், பொறாமை, அகங்காரம், முன்முடிவுகள், இது எல்லாமே மாசுகள் தான். நம்மோட சார்புத்தன்மை. ஆமா, அந்த சார்பு தன்மை இருக்கிற வரைக்கும் நாம எந்த மாபெரும் தத்துவத்தை படிச்சாலும் அதை நம்ம முன்முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வளைச்சு புரிஞ்சுக்குவோம். ஆனா அந்த தூய்மையான உள்ளத்துல என்ன நடக்குதுன்னு அடுத்த வரி சொல்லுது, கவனிச்சிங்களா? நாடிய நாடிய அவையெல்லாம் மலிக்கும். கேட்டவை தேடியவை அனைத்தையும் கொடுக்கும். சரியா சொன்னீங்க. பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கண்ணாடி மாதிரி. உங்களோட அகநிலை எப்படி இருக்கோ அதையே அது உங்களுக்கு திருப்பி கொடுக்குது. இங்கே ஒரு நிபந்தனையற்ற பெருந்தன்மை செயல்படுது. பிரபஞ்சம் எல்லாவற்றையும் கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா அதை வாங்கிக்க தகுதியான ஒரு தூய்மையான வெற்றிடம் உங்ககிட்ட இருக்காங்கிறதா இங்க உள்ள சவால். நம்ம முன்முடிவுகள் தான் நாம பெரும் அறிவை கரைப்படுத்துது அப்படிங்கிற கோணம் மிக நுட்பமானது. அந்த நவையிலா உள்ளம் வசப்படும்போது அடுத்ததா நிகழ்வது மனித பரிணாமத்தோட மிகப்பெரிய திருப்புமுனை. இங்கிருந்து தான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நாம இப்போ 4வது படிக்கட்டிற்கு போறோம். இங்க மிகவும் ஆக்ரோஷமான வலிமையான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கூற்றுதை தென்பார் அருட்பெருஞ்சோதி. கூற்றுவன்னா யமன் அல்லது மரணம். மரணத்தையே உதைத்து தள்ளுவது அப்படிங்கிறது மனிதர்கள் கொண்டுள்ள எல்லா பயங்களுக்கும் ஆணிவேரான மரண பயத்தையே நீக்குதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. மரணத்தை உதைக்கிறது அப்படிங்கிறது வெறும் பௌதிக உடம்போட மரணத்தை தவிர்க்கிறது பத்தி மட்டும் இல்ல. அது பயம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த கருத்தியல்ல இருந்து கிடைக்கிற முழுமையான விடுதலை. தான் ஒரு அடையாளத்தை இழந்துடுவோமோங்கிற பயம் எப்ப இல்லையோ அப்பதான் மனிதன் முழு சுதந்திரத்தை உணர்றான். அந்த நான் என்ற இருப்பு அழிஞ்சிடோங்கிற அச்சம். ஆமா. 2வது படிக்கட்டுல நாம பார்த்த அந்த அல்லாது இலையினும் நிலையில தான் தான் வேறு பிரபஞ்சம் வேறுங்கிற பிரிவினையே இல்லாம போயிடுது. தாங்கிற ஒன்னே இல்லாதப்போ எது மரணம் அடையும்? அந்த புரிதல் தான் மரண பயத்தை உதைத்து தள்ளுது. இத புரிஞ்சுக்கிட்டாதான் இறுதி வரியான குற்றமும் குணம் கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆற்றன் மிக்களித்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறதோட உண்மையான ஆழத்தை நாம எட்ட முடியும். குற்றமும் குணம் கொண்டு, இது ரொம்ப பெரிய வார்த்தை. இதுதான் இந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகளோட இறுதி இலக்கு. பொதுவா எந்த ஒரு அதிகார மையமும் குற்றங்களை தண்டிக்கும், இல்லனா கருணையோட மன்னிக்கும். ஆனா இந்த மாபெரும் சக்தி ஒருவனோட குற்றங்களை கூட அவனோட குறைகளை கூட குணங்களா ஏத்துக்குது. அப்படி ஏத்துக்கிட்டு அவனுக்கு அளப்பரிய ஆற்றலை வழங்குது. குறைகளை வெறுமனே மன்னிக்கிறது வேற, ஆனா அந்த குறைகளையே பரிணாம வளர்ச்சியின் ஒரு பகுதியா நற்குணமா மாத்துறதுங்கிறது பிரபஞ்ச பேரன்போட உச்சகட்ட வெளிப்பாடு. குறைகளை மன்னிக்கிறது வேற, அதை நற்குணமாவே மாத்துறது பேரன்போட உச்சக்கட்ட வெளிப்பாடு. இந்த விளக்கம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. இரும்ப தங்கமா மாத்துற ஒரு ரசவாத மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் நாம திரும்பி பார்ப்போம். சரி. இந்த 6 வரிகள் வழியா நாம கடந்து வந்த அந்த படிக்கட்டுகளை உங்களுக்காக நான் சுருக்கமா நினைவுபடுத்துறேன். முதல்ல வேதங்களால தேடப்பட்டு தர்க்க அறிவுக்கு புரிஞ்சிக்க கடினமா இருந்து பின்னாடி ஒரு சொந்த பட்டறிவா மாறுற முதல் படிக்கட்டு.
ரெண்டாவதா, இத விட்டா வேற எதுவுமே இல்லேன்னு தன்னை முழுமையா ஒப்படைக்கிற அர்ப்பணிப்பு நிலை. மூணாவதா, முன்முடிவுகள் இல்லாத நவையிலா உள்ளமா மாறும்போது பிரபஞ்சம் எல்லாவற்றையும் தடையின்றி வழங்கும் நிலை. இறுதியா, மரண பயத்தை நீக்கி குற்றங்களையும் குணமா ஏத்துக்கிட்டு எல்லையற்ற ஆற்றலை வழங்கும் பெருங்கருணை நிலை. இது ஒரு பிரம்மாண்டமான தத்துவ பயணம். மிக அருமையான தொகுப்பு. ஆனா இந்த ஆழமான உரையாடலை நான் உங்களோட அன்றாட வாழ்வோட இணைச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். தகவல் பெருக்கத்துல சிக்கி தவிக்கிற நாம எப்படி ஒரு நவையிலா உள்ளத்தை வளர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, இன்னைக்கு எங்க திரும்பினாலும் செய்திகள், கருத்துகள்னு ஒரே இரைச்சல் தான். நிச்சயமா நிறைய தகவல்களை முளைக்குள்ள செலுத்தியும் ஏன் இன்னைக்கு மனித சமூகம் அதிக மன அழுத்தத்துல இருக்கு? ஏன்னா நம்மகிட்ட அந்த தெளிவான குற்றமற்ற மனம் இல்ல. தகவல்களை எந்த முன்முடிவும் இல்லாம பகுத்தாராய்ச்சி தெரியல. நம்ம ஈகோ தான் தகவல்களை திருச்சி புரிஞ்சிக்க வைக்குது. அறிவை தேடுறது மட்டும் பத்தாது, அதை உள்வாங்குற மாசுபடியாத மனநிலையை நாம உருவாக்கிக்கணும். அப்போதான் அறிவும் தகவலும் நமக்கான ஆற்றலா மாறும். அறிவை தேடும் நாம அந்த அறிவை ஏற்கும் பாத்திரமாகிய நம்ம மனதையும் தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கிறது மிக நேர்த்தியான பார்வை. நாம இந்த உரையாடலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். விடை பெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்விய, ஒரு புதிய சிந்தனைய நான் விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. மூல வரிகள்ல உள்ள அந்த இறுதி வரிய நினைச்சு பாருங்க. குற்றமும் குணம் கொண்டு எந்த ஒரு தத்துவமோ அல்லது மாபெரும் சக்தியோ நமது குறைகளை, தவறுகளை வெறும் குறைகளா பார்க்காம அதையும் ஒரு நற்குணமா, நமது பரிணாம வளர்ச்சியோட ஒரு பகுதியா பாக்குது அப்படின்னா, நாம ஏன் நம்மையும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களையும் அவங்களோட சின்ன சின்ன குறைகளுக்காக அவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இன்னைக்கு நாம ஒரு புறக்கணிப்பு கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே கச்சிதமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நமது குற்றங்களும் கூட ஒரு மாபெரும் குணத்தின் தொடக்க புள்ளியா இருக்கக்கூடுமோ? மனிதர்களின் குறைகளை நாம் அணுகும் விதத்தை இந்த பிரபஞ்ச பேரன்பின் பார்வையிலிருந்து நாம சற்று மாற்றி யோசிக்க வேண்டுமோ? இந்த ஆழமான கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சிந்தனையோடு இன்றைய தேடலை நாம நிறைவு செய்வோம். உங்கள் நேரத்திற்கும் எங்களோடு இணைந்திருந்ததற்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து சிந்தியுங்கள். ஒவ்வொரு தேடலும் உங்களை உங்களின் உண்மையான இயல்புக்கு நெருக்கமாக கொண்டு வரட்டும். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஆழமான ஆய்வில் சந்திப்போம்.